நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ 144 மில்லியன் யூடியூப் வியூஸு, 1.4 மில்லியன் யூடியூப் லைக்ஸு, 149 மில்லியன் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம்ஸு, 1.5 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, கிட்டத்தட்ட 520K யூடியூப் ஷார்ட்ஸு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஹுக்கும் பாட்டு வந்து, அதாவது ஒரு பாடல் ஒரு நடிகனுடைய ஆந்தமாக மாறுது. அந்த பாடல் வந்து டைகர் கா ஹுக்கும் தான். அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குன்னே எழுதின பாடல், செதுக்கின பாடல் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சுப்பு அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நமக்கு வெறியேற்றின பாடல் 100 பாடல் இருந்தாலும் இந்த அளவுக்கு வெறியேற்றினது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ கேட்ட உடனே வந்து நரம்பில் ஏறின பாடல் இந்த ஒரு பாடல். இந்த பாடல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்னைக்கு சாயங்காலம் நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த பாட்டு கேட்க ஆரம்பித்த உடனே இன்னைக்கு 1000 பாட்டு வருது. 2 தடவை 3 தடவை 4 தடவைன்னு கேட்டால் தான் கொஞ்சம் நல்லாயி அப்படியே 10வது தடவை கேட்கும் போது தான் ஓகே அப்படின்ற அளவுக்கு வருது. ஆனால் கேட்க ஆரம்பித்த உடனே எப்படி வந்து அப்படி நரம்பில் ஏறின ஒரு பாடல். ஒவ்வொரு வரியும் அப்படி, அதாவது என்ன சொல்கிறது, குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க 100 கோடி பேர் அப்படிங்கும் போதெல்லாம், அதாவது அதுதான் உண்மை, அவ்வளோதான். அதுதான் வந்து தலைவருக்கான ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிட்டத்தட்ட எழுதி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த பாட்டு வந்தது வந்து பல பேருடைய வைத்தறிச்சலை உண்டு பண்ணிகிட்டே இருந்தது. பல பேர் பார்த்திங்க அப்படின்னா இதையே ட்ரோல் பண்ண, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடக்கூட முடியாது, ட்ரோல் பண்ணுறேன்னு ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க லூசுத்தனமா. நம்ம அதையும் ரைட்டுன்னு கேட்டு போயிட்டே இருப்போம். இந்த பாடலையும் ட்ரோல் பண்ணுன்னு நினச்சி அவன் இது கதறாரு, அவர் தான் நம்பர் 1, அவர் தான் நம்பர் 1 சொல்கிறாரு, அதை இது என்னெல்லாமோ சொல்லி பார்த்தானுங்க. எதுவுமே எடுபடலை. பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வயசாயிருச்சு, அவர் தான் நம்பர் 1 பாட்டு மூலியமாக சொல்கிறாரு, வைக்கிறாரு அப்படின்னு கதறாரு. அப்படின்னு நாங்கள் கதறோம்னா நீங்கள் எதுக்காக கதறீங்க? சரி, நாங்கள் தான் கதறோம், ரைட்டு, நீங்கள் எதுக்கு அதை பார்த்து கதறீங்க அப்படின்ற மாதிரி பாவமாக இருந்து அவங்கள பார்க்கும்போது சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வரி ஒவ்வொருத்தனையும் வந்து செவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இந்த பாட்டில் நிறைய வரி பார்த்தீங்க அப்படின்னா, ஓ அலுமை பார்த்தவன், உங்கள் அப்பா விசில கேட்டவன் அப்படின்னு பல வரி வந்து நமக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த பாட்டில் வந்து ரொம்ப பெருசாக நிறைய பேர் பேசாத ஒரு 4-5 வரி இருக்குது. அந்த வரியை மட்டும் லைட்டாக சொல்லலான்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. ஸோ அது நரைச்சிருச்சுன்னு முறைக்காதே, இது தெரியும் உங்களுக்கு. துரைக்கிட்ட குறைக்காதே, அதாவது நாய் மாதிரி வந்து எங்கள் துரைக்கிட்ட குறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு வரி. துரைக்கிட்ட வந்து குறைக்காதே அப்படின்னு. அப்புறம் சிறையில் சிக்கி தொலைக்காதே, அவர்கிட்ட குறைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிறையில் சிக்கிறீங்க, அதாவது தலைவர் ஃபேன்ஸ்கிட்ட சிக்கிறீங்க, சிக்குனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உரசுற வரையில் உனக்கு ஒரு குறையில, எங்களை உரசுற வரைக்கும், அதாவது உரசாத வரைக்கும் நீ தப்பிச்ச, உரசிட்டேன்னா செத்து அப்படின்ற மாதிரியான ஒரு வரி. அதுக்கப்புறம் துரைகிட்ட நெருங்கிட முடியாதே, துரைக்கிட்ட நெருங்கிட முடியாதுன்ற ஒரு வரி. அதுக்கப்புறம் எது இழுக்குதுன்னு தெரியாதே, அதாவது எது அவர்கிட்ட அட்ராக்ட் பண்ணுதுன்னே இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்ற மாதிரி ஒன்று இருக்கும். குள்ள நெருக்கிது புரியாது, அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சில குள்ள நெருங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான வரிகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பாட்டு பேக் டு பேக். அந்த பாட்டு இது வரைக்கும் என்ன சொல்கிறது, அந்த ஜெயிலர் படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த பாட்டு இறங்கி அடித்த அடி தான் சரியான அடி, சரியான ப்ரமோஷன். ரெண்டாவது அனிருத்தோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியோ லான்ச் நடந்தது. அந்த அளவுக்கு அனிருத் வந்து வெடிச்சு தெரிச்சு எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. அப்படியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கு முன்னாடியும் பண்ணதில்லை, இதுக்கு அப்புறமும் பண்ணலை. ஸோ அப்படியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த மாதிரியான ஒரு பாட்டு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தலைவருக்கு நிறைய இருந்தாலும் இது ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தான். ஸோ அந்த பாட்டினுடைய ஒரு 1வது வருஷத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு வந்து செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட். இதுதான் நமக்கு லைஃபா அப்படின்னா இல்லை. ஏன்னா நமக்கு அடுத்து கூலி இருக்குது. நீங்கள் கூலியோடைய டீசர், அதாவது டைட்டில் டீசர் பார்த்தோன்னே எப்படி ஹுக்கும் பாட்டுக்கு என்ன ஒரு வெறி இருந்ததோ அதே தான் வந்து இந்த டைட்டில் டீசர்லையும் இருந்தது அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அது என்னமோ ஒன்று தலைவர் வெறித்தனமாக, அதாவது தலைவர் வந்து ஒரு முரட்டு வில்லனாக வரப்போறாருன்றது மட்டும் தெரியுது. அது எப்படி வரப்போகிறது, என்ன பண்ண போறாருன்றது லோகேஷ் கனகராஜ் அவருடைய மேஜிக் தான். ஸோ அந்த டீசரும் நம்ம கிட்டத்தட்ட இந்த வைப் தான் கொடுக்குது. பட் ஆனால் இந்த ஒரு வருஷம்ன்றது நம்ம செரிஷ் பண்ண வேண்டிய மூமெண்ட். என்ன சொல்கிறது, அந்த ஹுக்கும் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்ன்றதா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறது, எப்பயுமே அந்த குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேருன்றது வந்து குறையவே குறையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம். அதில் ஒருத்தன் கூட நகர மாட்டான். அது தலைவருக்காக உருவான கூட்டம், அவர் அன்பால் உருவாக்கின கூட்டம், அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா. ஸோ அது மாறவே மாறாது. பல வரிகள் அந்த பாட்டில் வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்தது. எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்தது இல்லாமல் பல குள்ளநெறிகளை வயிறு எறிய வச்சு அவங்கள கதற விட்டு இன்னைக்கு வரைக்கும், அதாவது 1 இயர் ஆஃப் ஹுக்கும் கூட இன்னும் கதறிட்டு இருக்கானுங்க. 1 இயர் ஆஃப் ஹுக்கும்
ரூமில் அவர் பாவம், அவர் வயசாயிருச்சு, இதாயிருச்சு, அவருக்கு முடி நிறைச்சிருச்சு, அதெல்லாம் தான் அதில் சொல்லியிருக்காங்க. முடி நிறைச்சிருச்சுன்னு ஏதாவது எங்கிட்ட வந்து சீண்டுறவனை கூட அழிச்சிருவோம். இது வந்து நமக்கு இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நம்மளை சின்னதாக தொட்டவங்க கூட அழிஞ்சு உட்காந்துருக்கான். அதான் வரலாறு. நீங்கள் சத்யராஜ் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைவர் கூட இருக்க வேண்டியவர், அட்லீஸ்ட் கமல் அளவுக்காக இருக்க வேண்டியவர். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்பா தாத்தா லெவலில் போய் கிட்டத்தட்ட தெலுங்குல ஒரு ஸ்டாரு, இவர் மண்டையில தூக்கி காலை வைக்கிற அளவுக்கு அடிமையாக போய் உட்கார அளவுக்கு ஆயிட்டார். இது உண்மை. இடையில பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் ரோஜா ரொம்ப பேசிட்டு தெரிஞ்சது. நம்ம தான், அதாவது தலைவரை வந்து ஒருமையிலலாம் பேசுச்சு. இத்தனைக்கும் ரோஜா பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட ஹீரோயினா நடிச்சு தான் ஊரில் மூஞ்சே தெரியும் அந்த மாதிரி. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் ஒருமையில் பேசுகிற அளவுக்கு இறங்கி ஏதோ அவங்க அங்கே தான், அங்கே எம்எல்ஏ மினிஸ்டர் லெவலில் அங்கே சிஎம்மாக இருக்கிறாங்க, ஆச்சா ஊச்சான்னு ஓவராக பேசி இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் இருக்குது. இது வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து எண்டே கிடையாது. அந்த லிஸ்ட்டில் இப்போ புதுசாக ஒரு கூட்டம், அந்த குரங்கு கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. அதாவது இந்த ஓனாய் கூட்டம், குள்ளநெறி கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கும் இந்த ஒரு முடிவுன்றது, இந்த கோட்டு படத்தை வச்சு முடிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு. ஏற்கனவே எப்படி லியோவை முடிச்சு விட்டோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த கோட்டையும் முடிச்சு விட்டோம் அப்படின்னா அப்போவாது நமக்கு அவங்கள பற்றி சரி, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அவங்களுக்கு கிளியராக ஒரு சில பேரில் உட்காந்து கதறினதை நம்ம பார்த்தோம். என்னென்னா ரஜினி ஃபேன்ஸ் தான் அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க லியோ அப்படின்னு சொல்லி நம்ம சேனல், அது இல்லாமல் என்னையவே பர்சனலாக மென்ஷன் பண்ணி இவனும் ஒரு காரணம் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் புலம்பியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் டேக் போட்டு லியோ நல்ல படம் தான், அது முடிச்சு விட்டாச்சு. லியோவை முடிச்சு விட்டதுக்கு காரணம் ரஜினி ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி இந்த கோட்டையும் முடிச்சு விட்டுருவோம். ஏன்னா கோட்டு நம்ம என்னதான் வெங்கட் பிரபு இருந்தாலும், வெங்கட் பிரபுவே பார்த்தீங்க அப்படின்னா கூலி டீசர் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த டீசரை வந்து டேக் பண்ணி இப்படி தான் டீசர் நம்ம விட வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு வீடியோவை, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை, ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு போட்ட ஸ்டேட்டஸை டேக் பண்ணுறாரு. என்னென்னா கூலியினுடைய டீசரை நக்கலாக வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு இடத்துல வந்து சித்தரிச்சிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெங்கட் பிரபு மேலே இருந்த, அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது ஏதோ ஒரு கூட்டத்து கூட சேர்ந்த இதுவும் அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு போய் சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி கூட்டமாயிருச்சு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்கள ஒன்றும் ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில். ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு வழி இல்லை, வெங்கட் பிரபு இந்த நேரத்தில் வந்து அவருடைய படத்தையும் வந்து இல்லாமல் ஆக்கணுன்றது ரஜினி ரசிகர்களுடைய இன்றியமையாத வேலையாக போச்சு. இப்போ நமக்கு இதுதான் வேலையா அப்படின்னா நமக்கு 1000 வேலை இருக்குது. ஏன்னா இதையும் வந்து போகிற போக்கில் லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து ராஜான்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்தோன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம இல்லைன்னு ஆக்குறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது. ஸோ சின்ன கேப் என்னென்னா, உங்களுக்கு தர்பார் லைட்டாக ஒரு மாதிரி, அதாவது தலைவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்ன தான் 300-350 கோடி கலெக்ட் பண்ணாலும் தலைவர் அளவுக்கு ஹிட் ஆகி அவர் 500-600ன்னு ஆல்ரெடி முதலே வந்து கபாலிலாம் வச்சதுக்கப்புறம் 300ன்றது அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மி. ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் தர்பார் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 280 கோடி அண்ணாத்தை கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு அவர் தான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அதாவது ஒன்றுமே இல்லாத முறை கிளைம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் கேப்பு கொடுக்கவே கூடாது. நம்ம வந்து அமைதியாக போகணும், வைக்கணுன்ற மோடில் நம்ம இருக்கக்கூடாது. இறங்கி அடிக்கிறது தான் இப்போ நம்ம இருக்க வேண்டிய மோடு. அதாவது தலைவர் வந்து இந்த கடைசி மேக்ஸிமம் 5 படம் பண்ணுவார். அவருடைய 5 படமோ 4 படமோ 3 படமோ அது வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் இந்த ஃபேன்ஸ் வந்து அவரை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் நின்று அடித்தானுங்க அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டமாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த தடவை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அது நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம தான் இவங்களுக்கு காமிச்சு கொடுத்துன்னு வைங்களேன். எப்படி வந்து அந்த தீபாவளி எனக்கு தெரிய எப்போ அந்த மாஸ்டர் வந்ததுன்னு நினைக்கிறேன், அண்ணாத்தை வந்து இப்படி தான் வந்து மாஸ்டரை முடிச்சு விட்டுச்சு. அந்த வருஷமே வந்து மாஸ்டருடைய கலெக்ஷனை 3 நாள்லையோ 4 நாள்லையோ என்னவோ அண்ணாத்தை முடிச்சு விட்டுச்சு. அந்த வருஷத்தில் 2021 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, டக்குன்னு நினைவு வர மாட்டேங்குது. அதே மாதிரி கோட்டு வந்தோடனே கோட்டை வந்து 3 நாளில் வந்து கலெக்ஷனை வச்சு வேட்டையை முடிச்சு விடுன்றதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. தலைவர் ஃபேன்ஸ் தலைவர் கூட இருக்கிறோம், இருந்துக்கிட்டே இருக்கிறோன்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, தலைவர் இறங்கி வந்துட்டார். எப்படி இறங்கி வந்தார் அப்படின்னா, விஜய் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு இறங்கி வந்ததுக்கப்புறம் கூட விஜய் வந்து தலைவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, தலைவரை பற்றி பெருமையாக பேசலை. ஏதோ ஒரு லிஸ்ட்டில் தலைவரை வச்சு ஆமாம் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு போயிட்டார். இத்தனைக்கும் தலைவரை காமிச்சு வளர்ந்தவர். தலைவருடைய அதை என்ன சொல்கிறது, அந்த கேமியோ அசின் தலைவருடைய ரெஃபரன்சஸ்லாம் இல்லைன்னா விஜயை பார்க்கவே நம்மளாம் போயிருக்க மாட்டோன்றது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை, உங்களுக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு நம்மளை வச்சு வளர்ந்தவன் நம்மளை வந்து அழுத்திட்டு அவன் நினச்சாலும் அது உண்மை இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து நீ ஒரு ஆளே இல்லைன்னு காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம காட்டுவோம். நன்றி, வணக்கம்.